மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கமல் சாரை ரொம்ப ரசிச்சிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சினிமாவுக்கு வரதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து கமல் சார் தான். இது நிறைய மேடையில் சொல்லியிருப்பேன். சமீப காலமாக இப்போ வந்திருக்க நடிகர்கள்லேயே என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறது வந்து அர்ஜுன் தாஸ். வெரி ப்ராமிசிங் ஆக்டர். ப்ராமிசிங் ஆக்டர்னால் அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நிலைக்கு வருவாருன்றது வேறு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்காருல, நிறைய பொண்ணுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். அதனால் அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்னு சொல்லலாம். சார் சும்மா கூச்சப்படுற மாதிரி நடிக்காதீங்க சார். நமக்கும் தெரியல, அதெல்லாம் கிராஸ் பண்ணி தானே வந்திருக்கோம் நம்மளும். நீங்கள் குட் பை டாக்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அஜித் சாரை ரசிச்சிட்டு இருக்கும்போது நான் நினைக்கிறேன் அஜித் சார் படம் பார்க்கும்போது அர்ஜுன் தாஸை ரசிச்சிருப்பாருன்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு காம்படிஷன், அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார் அந்த படத்தில். நான் பொதுவாக கதை எழுதினேன்னா வந்து ஹீரோயினை மட்டும்தான் கவனத்தில் வச்சுக்குவேன். இந்த ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீன் பண்ணலாமா அப்படின்ட்டு. பட் என்னுடைய கெட்ட நேரம் பாருங்கள், அர்ஜுன் தாஸை வச்சு நான் வந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு. கெட்ட நேரம் நான் சொல்கிறது சந்தோஷத்தில் சொல்கிறேன். ஹீரோயின் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஹீரோவை சென்டர் பண்ணி அர்ஜுன் தாஸை சென்டர் பண்ணி ஒரு படம் பண்ணலாமா. நான் அர்ஜுன் தாஸ்கிட்ட கூட நேற்று சொன்னேன், அதுக்கான வாய்ப்பு இப்போவே அவர் சொல்கிறார் ஜூன் வரைக்கும் டேட் இல்லைங்கன்றாரு. இந்த படம் வந்ததுன்னா 27 ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு சொல்லுவார். சில நேரத்தில் தோற்று போனால் கூட பரவாயில்ல, நம்ம ஆசைப்படுறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அதனால் நான் கதை சொல்கிறேன். சிவாத்மிகா வந்து நான் சின்ன பையனால பார்த்துருக்கேன். இல்லை, அவங்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும் போதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். இந்த ஷாக் இருக்கு இல்லையா, அந்த ஷாக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவங்க டெஃபினட்டாக ரொம்ப சிறப்பான ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அது இந்த படத்துக்கு அப்புறமேல வரும்போது சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி பொதுவாக ஒரு படம் வந்ததுக்கப்புறமேல இந்த படத்தோட வெற்றியை பற்றி எல்லோரும் குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா இருக்குது, டெஃபினட்டாக பாருங்கள் அப்படின்னு காதோட காது வச்சு குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சில படங்களை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுவோம்ல, அந்த மாதிரி இந்த படத்தை பின்னால் பார்த்துக்கலான்னு விட்டுற வேண்டாம் யாரும். இந்த படம் உடனே வெற்றி அடைஞ்சதுன்னா, இப்போ கூட ஒரு சக்தி சார் சொன்னார், ஒரு பெரிய சேனல் ஒன்று தொடங்க போகிறாங்க. அதில் கூட பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அதே சதா கதை தான் அது. அதனால் பெண்களுக்கு தான் அதில் முக்கியத்துவம். இந்த ப்ரொடியூசர் வந்து நிறைய படம் பண்ணுவாங்க, அதுக்காகவாது டெஃபினட்டாக இந்த படம் வெற்றி அடையணும். அப்படி நிறைய படம் பண்ணும்போது பொதுவாக ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு எடுப்பாங்க இல்லையா. இந்த படத்தை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு எடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.